ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் குழம்பு நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு ஸ்பூன் சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 20லேருந்து 25 வெங்காயம் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இது நல்லா இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இப்போ நல்லா வதங்கட்டும். இதோட கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 2 பெரிய தக்காளி இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதோட சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போது மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 3 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன். அந்த எண்ணெயிலேயே நல்லா ஒரு பிரட்டிட்டு மட்டன் 1 கிலோ சேர்த்துக்கோங்க. மட்டன் ஒரு 5 நிமிஷம் நல்லா இதுலேயே வதங்கட்டும். நல்லா வதங்கிருச்சு. நல்லா இந்த அளவு வதக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சிடலாம். மட்டன் இதுலேயே வேகிறனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சுருங்க. இப்போது தேங்காய் அரைச்சிக்கலாம். 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை இது மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. குக்கரில் மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளி ஊற்றக்கூடாது. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு ஊற்றினா கூட போதும். அது ஒரு கொதி வந்த உடனே அரைச்சி வச்சுருந்த தேங்காயை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு குழம்பு ரொம்ப திக்காக வேணும்னா நீங்கள் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க. இல்லை கொஞ்சம் இதாக இருக்கட்டும்னு சொன்னால் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா குழம்பு கொதித்ததுக்கப்புறம் தாளித்து ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே சோம்பு 1 ஸ்பூன் போட்டுட்டு வெங்காயம் ஒரு 5லேருந்து 6 வெங்காயம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டுறாதீங்க, ரொம்ப உரப்பு வந்துடும். ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலந்துருங்க. இப்போது குழம்பை இதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். நல்ல சூப்பராக டேஸ்ட்டாக நல்ல மணத்தோட மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.